கடலூர் எம்புதூரில் புதுவையை சேர்ந்த கொள்ளையன் மொட்டை விஜய் புதன்கிழமையன்று என்கவுண்டரில் கொல்லப்பட்ட இடத்தில் நீதிபதி பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா. வணக்கம் லெஸ்ஸி ராஜா, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. புதுவை மாநிலம் திலஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மொட்டை விஜய் என்ற வழிபறி கொள்ளையின் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலவில் உள்ளன. கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 2 சக்கர வாகனத்தில் வந்து லாரி ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்களை தாக்கிவிட்டு பணம் மற்றும் செல்போனை பறிப்பது மொட்டை விஜய் வழக்கமாக வைத்திருந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரே இரவில் லாரி ஓட்டுநர்களை தாக்கி பணம் மற்றும் நகை கொள்ளை அடிக்கப்பட்டது. இதில் தொடர்புடைய விஜய் உள்ளிட்டோரை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் எம்புதூர் அருகே விஜய் பதுங்கி இருப்பது தெரிய வந்தது. அப்போது அங்கு சென்ற போலீசார் அவர் பிடிக்க முயன்ற போது அவர் வைத்திருந்த வீச்சர்வால் தாக்கியதில் 2 காவலர்கள் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் சந்தர் தற்காப்பிற்காக விஜய் துப்பாக்கியில் சுட்ட நிலையில் விஜய் உயிரிழந்தார். இந்த நிலையில் விஜய் சுட்டுக் கொல்லப்பட்ட போதில் இன்று நெய்வேலி நீதிபதி பிரவீன்குமார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அவரிடம் கடலூர் காவல் கண்காணிப்பாளர் ரூபன்குமார் சம்பவ இடத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து விளக்கமாக கூறி வருகிறார். மேலும் கொள்ளையன் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள், வீச்செறிவால், போலீசார் பயன்படுத்திய தோட்டா உள்ளிட்டவை அங்கே கிடைக்கும் நிலையில் அதனை தற்போது நீதிபதி நேரடியாக ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி லெஸ்ஸி ராஜா, உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.